திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் இடமான உயர்கல்வி, தாயார், வீடு, வாகனத்துக்கும் மற்றும் உங்கள் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் ஆயுள் ஸ்தானத்தில் கடகராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதையில் பயணிக்கின்றார். மேலும் 8வது வீடு என்பது ஜாதகருடைய ஆயுள், உயில், இறந்தவரின் பணம் கிடைப்பது, இன்சூரன்ஸ், வெளிநாட்டு குடியுரிமை போன்ற நன்மை தரும் விஷயங்களையும் மற்றும் வலி, வேதனை, துரோகம், அவமானம், துரதிர்ஷ்டம், போராட்டம், எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுவது, முயற்சிகள் வீணாகுவது போன்ற தீமை தரும் விஷயங்களையும் குறிக்கும். அன்பர்களே, மேலும் உங்கள் தனுசு ராசிக்கு உங்கள் ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்களுக்கு சுபக்கிரகமாகும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் உச்சம் பெற்றாலும் கூட அவர் 8இல் மறைவது நல்ல அமைப்பு கிடையாது. உங்களுக்கு ஆயுள் பலத்தை தந்தாலும் கூட உங்களது வயதுகளுக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுப்பது நல்லது. மேலும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் அசிங்கம், அவமானம், பொருள் நஷ்டம் போன்றவற்றில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மேலும் உங்கள் 4ஆம் அதிபதியாகிய குருவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 5இல் உச்சம் பெறுவது நல்லதொரு அமைப்பாகும். அதனால் உங்களது தாயாரது உடல்நலம் மேம்படும் மட்டுமல்ல, அவருடனான உங்கள் உறவும் நீடிக்கும். உயர் கல்வி கற்கும் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் உங்களது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று கல்வி கற்கும் ஆசைகளும் நிறைவேறும் மட்டுமல்ல, அதற்கான சுப செலவுகளும் இடம்பெறும். மேலும் சொத்து பத்து, வீடு, வாகன வகையிலும் ஒரு சிலருக்கு செலவுகள் உண்டாகும். இதே சமயம் கோச்சார குருவான் உங்கள் ராசிக்கு 8இல் நேர்கதியில் இருந்து உங்கள் தனுசு ராசிக்கு 12, 2, 4வது இடங்களையும் பார்வை செய்கிறார். அந்த வகையில் உங்கள் தனுசு ராசிக்கு 12வது இடத்தை 8இல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாழ்க்கை போன்றவைகள் சம்பந்தமான சாத்தியங்கள் உண்டாகும். இவைகளுக்கான விசா, PR போன்றவைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் மட்டுமல்ல, அவற்றுக்கான செலவுகளும் தவிர்க்க முடியாதவை ஆகின்றது. அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது உறுதியாக சாத்தியமாகும். மேலும் திருமணமான தம்பதியினரது சாம்பத்திய உறவு பலமடையும் மட்டுமல்ல, குழந்தை பேற்றுக்கான அடித்தளம் அமைக்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும்.
அடுத்து உங்கள் தனுசு ராசிக்கு 2வது இடத்தை 8ல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் கணவன் மனைவியிடையே பரஸ்பரம் நல்ல உறவு உண்டாகும். தனகாரகனான குருவான் உங்களுக்கு நல்ல தனவரவை கொடுத்தாலும் கூட செலவுகள் ஒருபடி அதிகமாகும். மேலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் லாட்டரி மூலம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இறுதியாக உங்கள் தனுசு ராசிக்கு 4வது இடத்தை 8ல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் நீங்கள் தற்போது இருக்கும் வீட்டை மாற்றி அமைப்பதற்கோ அல்லது வாகனம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களது சொந்த சுகத்தை அனுபவிக்கும் காரணமாகவோ செலவுகள் உண்டாவதை தவிர்க்க முடியாது. உயர் கல்வி கற்கும் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் உங்களது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று கல்வி கற்கும் ஆசைகள் நிறைவேறும் மட்டுமல்ல, அதற்கான சுப செலவுகளும் உண்டாகும். நண்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசி உச்சம் பெற்று தங்கி நீர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜென்மகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவான நேர்கதியை சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகல விதமான நற்பலன்களும் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். சரி நேயர்களே, தனுசு ராசிக்கான கோச்சார குருவின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நீ சார்ந்திருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.